சாலா தேடி கீரை 10,000 வாலா. ஆய் வருதா மழை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆய் வருதுன்றான். சப்போரா போட்டு போறோம். வந்தாச்சு, நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு வந்துருச்சு. சப்போரா போட்டு வரதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்துருச்சு. எங்க போறதுன்னு தெரியல. காட்டு ஓரமா ஒதுங்கலான்னு இது பார்த்தா நேரத்துக்கு நல்லா மேலே ஏற வேண்டியதா இருக்கு. சப்போரா போட்டு வந்திருக்கோம். நான் கூட பரவாயில்ல, இங்க இன்னொருத்தனுக்கு வந்து இருந்துச்சுன்னா சென்னை வந்து தான் நான் போவேன்னு இருப்பான். ஆமா, கோவால வந்து திருத்திட்டேன். எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்தியன் ரயில்வேஸ்ல கூட போயிட்டேன். அவனுக்கு அது பழக்கப்பட்டதான், போய் பழக்கப்பட்டது, அதனால பிரச்சனை இல்லை. நமக்குலாம் ஆயே வராது கைஸ். அவனுக்கு மலை சிக்கல். அவனுக்கு வந்து வரும். அவனுக்கு மலை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சிக்கல், வாழ்க்கை சிக்கல் யாருக்கு? உனக்கு தான். ஏண்டா எனக்கு என்ன வாழ்க்கை சிக்கல்? அப்ப மலை சிக்கல் இருக்குன்றது ஒத்துக்கிறியா? மன சிக்கலா? மலை சிக்கல். மலை சிக்கல்னா மலம்னா ஆய், சிக்கல் மற்றும் சிக்கிக்கிறது. That's called constipation. இருக்கிறதா? சூரிய நிக்கல் வாழ்க்கை சிக்கல் இருக்கு ப்ரோ. அவ்வளோ Constipation இல்ல, ஆய் வருது. ஃப்ரீயா வருது. எப்படி வருதா? எல்லாம் இருக்கு ப்ரோ. ஏற வேண்டியதா இருக்குது ரொம்ப. அப்புறம் ஃபுட் மேலே போயிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் இப்போ. பாய். ஜெய் தெலுங்கானா, ஜெய் ஹைதராபாத்ரா. அங்க போறோம். தெரியுது. நைஸ். தெரியுது, பீச் தெரியுது. எனக்கு தண்ணிய பார்த்தாலே பாத்ரூம் ஞாபகம் வந்துருது. ப்ரோ, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஏரியாவுக்கு வந்துருக்கோம். இடம் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம். இது வந்து என்ன ஃபோர்ட்டு? சாப்போர். சப்போரா. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ட் இருந்ததாக இல்லை, ஃபோர்ட் இருந்திருக்கு. ஆனால் 1000 வருடத்துக்கு முன்னாடி கால சீற்றத்தில், கடல் சீற்றத்தில் எல்லாம் அழிந்து விட்டது. லைட்டா எனக்கு 1001 உண்மை சன் செய்திகளுக்காக உங்கள் ஒளிப்பொழிவாளர் ஜெயகிருஷ்ணன். உங்கள் உன் வாய் கொளர்னதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். தண்ணி போடலைங்கடா, அது மூச்சு தின்னது இல்லை, நான் பஞ்சு முட்டாய். A few minutes later. கைஸ், இந்த vlog பேரு ஆய் வருது vlog. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்க எங்கேயுமே வாஷ்ரூம் இல்லை. ஸோ நானும் பிரதீப் மட்டும் ரூமுக்கு போயிட்டு சப்போரா பீச் போனோம். அவனுக்கு 2 பேர் நேரம் வரேன்ட்டாங்க. அதனால அவங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டோம். காரணம் நீங்க ட்ரிபிள்ஸ் போக முடியாது. ஆமா, ட்ரிபிள்ஸும் போக முடியாது, தனியா விட்டு போக முடியாது. Such a thing. இவன் ஆய் போறதுக்கு நான் தோணும். Yes. 15 minutes later. Guys, after a eye break, we are here. எதுவுமே தெரியாது, நீ வச்சு கேங்ல பாரு வரோம். Guys, after a eye break, we are at Chapora Jetty. Yes, Parties நடந்துட்டு வந்துட்டோம். Chapora Jetty. என்னடா குளிக்க முடியுமான்னு தெரியல. இதுவா Chapora பீச்? ஆமா, குடி. உள்ள குளிக்கிறது. டேய், நான் கரெக்டா மாட்டேன். 3 hours later. Guys, இப்போ நாங்க எங்க vlog கடைசியா விட்டோம்? பீச்ல தானே vlog விட்டோம். பீச்ல தான் கடைசியா vlog விட்டோம். பீச்சுக்கு போற எடுக்கல. இதுடா
பெப்சி வாங்கினீங்களா? நானும் வாங்கினே இருக்கும், காட்டினே இருக்கு. நானே குடிக்கிறது இல்லை. கைஸ் என்ன இப்ப ஆச்சுன்னா தொண்டையை அடைக்கும்படி ஒரு சோகம் நடந்தது. என்ன நடக்க போகிறது. போகிறது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிஷ் வாங்கிருந்தோம் கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு. சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. மசாலா எல்லாம் ஹெவியா பொடி கேட்டிருந்தோம். இட்லி பொடி கரைச்சு கொடுத்துட்டோம். சூப்பரா இருந்துச்சு. செம்ம. இங்க பாருங்க மசாலா சூப்பரா இருந்தாலும் என்ன ஓவரு சூப்பர் மசாலா. ஆனா நாளைக்கு அவன் சாப்பிடலாம்டா அப்படின்னு எதிர்ச்சியா சொன்னேன். நோட் பண்ணிக்கலாம்டா, எங்க நம்மளோட ஹாஸ்டல் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு காலையில நம்ம இருக்கவே மாட்டோம்டா அப்படின்னு தோசத்தை சொல்லிட்டான் பையன். இப்பதான் எனக்கு தொண்டையை அடைக்கின்றது கோவா. நாளைக்கு இந்நேரம் நான் கோவா விட்டு கிளம்பி இருப்போம். இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பி. இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். இந்நேரம் ஏதோ மணி 9 ஆக போகுது. இந்நேரம் நாங்க போய் வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்து போயிருப்போம். வாஸ்கோட காமா எடுத்துருப்போம். நேரம் டின்னர் சாப்பிட்டு இருப்போம். ஆமா, வாஸ்கோட காமா டின்னர் சாப்பிட்டு இருப்போம் நாளைக்கு நேரம். அவ்வளவுதான். பேக் டு ஃபிஷிங் லைஃப். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து கோவா என்னடா அவ்வளவுதானா, ரொம்ப 3 நாள் பெருசு போல அப்படின்னு நினைச்சேன். 2வது நாளே இல்லன்னு எவ்வளவோ இருக்குன்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாளைக்கு சவுத் போறோம். சவுத் வந்து ரொம்ப அமைதியானது. சவுத் மட்டும் நல்லா இருந்ததுன்னா வச்சுக்கேன், அதுலதான் எனக்கு சரியான டிஃபரா ஹிட் ஆகும். செமையா ஹிட் ஆகும். நல்லா ஃபீல் பண்ணுவோம். போகும்போது போணுமான்னு இருப்போம். அது இதுல என்னன்னா நான் முடிச்சு கிளம்புனாலும் அதுக்கு அடுத்த நாளே எனக்கு பிராக்டிகல்ஸ். 2 பிராக்டிகல்ஸ் இருக்கு. அடுத்த நாள் பிராக்டிகல்ஸ் எனக்கும் டோப்பி இருக்கும். இல்லன்னா நாங்க அடுத்த நாளே ஒர்க் ஃப்ரம் வேலை பார்க்கணும். எனக்கு வேலை இல்லை. எனக்கு கடையில வேலை. முக்கியமா பார்க்க வேண்டிய படமும் என்னால பார்க்க முடியாம போயிடும். டிக்கெட் கிடைக்கும். என்ன படம்? தேவதாஸ். சோ இந்த விஷயத்த நாளைக்கு கிளம்ப போறோன்ற விஷயத்த இப்ப சொன்னோடனே நிறைய தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கோவா இப்பயும் மிஸ்டேக் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கோவா விட்டு போக வேணாம் ப்ரோ. சரி வாங்க, இன்னைக்கு நைட் எப்படி இருக்குன்னு பாப்போம். 1 hour later. பார்ட்டி ஹைப்பிங்கா இருக்கு ப்ரோ. இப்பதான் உள்ள என்டி ஆகிறோம். எல்லாரும் இஷ்டத்துக்கு கிழக்குறாங்க. நல்லா இருக்கு. இப்ப நாங்க சைக்கிக் பார்ட்டி தான் நடக்கும்னு பார்த்தா எல்லாமே ஹிந்தி பார்ட்டி தான் நடக்குது. பக்காவா இருக்குங்க, எதுவும் பிரச்சனையே இல்ல, பண்ணா இருக்கு. எப்படி இருக்கு உள்ள போய் சொல்றோம் மக்களே. இப்போ வந்து நாங்க டீட்டோஸ் லைன்ல இருக்கோம். ஆனா டீட்டோஸ் லைன்ல இருந்து எல்லா கிளப்ல இருந்தும் வந்து எங்களை இழுத்தாங்க. ஆமா, இழுத்தது எல்லாம் பசங்க. இருந்தாலும் இழுத்துட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப நாங்க வந்து பாகா பீச்ல பார்ட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து சொல்றோம். நாங்க பாகா பீச்ல இருக்கோம். இங்க வந்து ஃபுல்லா காலியா கிடக்குது. ஏன்னா மணி என்ன நண்பண்ண 11 மணி 11 ஆக போகுது. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணிக்கு தான் இங்க வந்து கூட்டமே இருக்கும். அது வரைக்கும் இங்க இப்படிதான் இருக்கும். பட் இப்படிதான் இருக்கு பாகா. 1 hour later. நிலவரம் என்னவென்றால் மணி 12 கிட்ட ஆச்சு. டீட்டோஸ் லைன்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கும். வர்றவன் போறவன் அசிங்கமா பாக்குறான். அந்த அளவுக்கு நடக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா கிளப்ல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 தடவை கூப்பிட்டானுங்க. இவனுங்க 2 பேரும் போனானுங்க, போய் பார்த்தானுங்க. ஆனா இது வரைக்கும் எந்த கிளப்புக்குமே ஓகே சொல்லல. அதுலயும் இவருக்கு வந்து நல்ல பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடணுமா. எந்த பாட்டிலுமே 4 பேருக்கு மேல ஆடல. என்னத்த போய் ஆட போறோம்? நீங்க போய் டிஜே 4 பேர் தான் ஆடுறாங்க. 40 பேர் ஆடணும்னு ஆசைப்படுறீங்க. பார்ட்டி பண்ணலான்னு வந்தோம். வணக்கம் மக்களே. இப்போ என்னன்னா பார்ட்டி பண்ணணும்னு வந்தோம். மழை அடிச்சு ஊத்துது. சோ கொஞ்சம் ஓரமா நின்னுட்டு இருக்கோம். வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஏதாவது கிளப்புல போலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவனுக்கு ஒரு கிளப் பிடிச்சிருக்கு. ஆனா சைக்கிக் பார்ட்டி இருக்கும் போது எல்லாம் நார்மல் பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. பாப்பா எது போறோம் தேடிக்கிட்டே இருக்கோம். பார்த்தாலுமே மழை பெய்யுது. போலாம். இன்னும் நீங்க தெரியும் நனைஞ்சிட்டு விளையாடுது. இந்த தேவடா பேதான் விளையாடுறான். நான் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன்.
டிஜே நல்லா பாடுவோம். அப்ப நீ வாங்கி போடுறா. நீ நல்லா டான்ஸ் ஆடலையா? நீ டான்ஸ் ஆடுறா. பார் டான்ஸுக்கு பதிலா. அவனை ஏடா திட்டுறீங்க? நான் திட்டலடா. நான் தப்பு. சரி விடு. இப்ப நாங்க போகணும் தான் நினைக்கிறோம். ஆனா அங்க பாருங்க மழை எப்படி அடிச்சு. சரி, இப்ப நான் கூப்பிடுற இடத்துக்கு அப்படியே வருவீங்களா? கண்ணு மட்டும். இப்ப எங்களை வந்து ட்ரௌசர் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விடல. நாங்களா பேண்ட் தான் போட்டிருக்கோம். ஆமா, நானே இன்னும் ட்ரௌசர் தான் போட்டிருக்கோம். எங்களுக்கு தெரியும். அப்ப ஏன்னா சொல்ல 2 பேர் சைக்கிள் பாட்டிக்கு தேவையில்ல. நம்ம இங்க பாட்டி வாக்கம் போறோம்னு சொன்னீங்களா? பாகா பீச். அப்புறம் எதுக்கு வந்தோம்? வாகா பீச் வந்துட்டு சைக்கிள் பாட்டி போறதும் தானே. பாகா பீச் நல்லா இல்ல, சைக்கிள் போறதா பிளான். ஆமா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்து இங்க முன்ன சைக்கிள் பாட்டி போறோம் அப்படின்னா இங்க முடிச்ச சைக்கிள் பாட்டி போறோம்னு. இது நீ காலையில என்கிட்ட சொன்னது அதான் சொன்னேன். பாத்தீங்களா? மட்டும் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எங்க நிலைமை எப்படி இருக்குன்னு ஒருத்தர் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா கடவுள் வேற ஒண்ணு நினைச்சு விசில் அனுப்பிச்சு இப்ப வெளியே அனுப்புவோம். ஒரு வித்தியாசமான தீர்வு கொடுத்துட்டாரு. நீங்க சாவுங்கடா மழையில அப்படின்னு. சோ இப்ப தௌத்திக்கோட முடிவுன்னா அவன் எங்க கூப்பிட்டாலும் நாங்க உள்ள போறோம். இப்ப நாங்க டவுத்துக்கு 4 கீரை வாங்கி ஊத்தணும். எனக்கு தூக்கம் வருது, வீட்டுக்கு போமா. அப்படி சொல்றோம். மழை வேற எக்ஸ்ட்ரா வருது. இப்போ மழை ஹெவி ஆயிட்டே இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாப்போம். வண்டியை நடுவில் நிறுத்தினா பாரு, அங்க இருக்கிறான்டா. யாரும் போகக்கூடாது. I'm